ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது பச்சையான வேர்க்கடலை, நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே நீங்கள் தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாம், வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதோட தோலை இந்த மாதிரி எடுத்துருங்க. எல்லா கடலையுமே நம்ம தோல் நீக்கி எடுத்துக்கணும். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தோலை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிருங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் அரைச்ச மாவு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடைக்கெல்லாம் மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் சுடு தண்ணிலாம் சேர்த்து பிசைய தேவையில்லை. நார்மலான பச்சை தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம அடை தட்டுறதுக்கு ஏதுவாக இருக்கணும். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஒரு டவா சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நம்ம அடை தட்டிடலாம். நான் செஞ்சுருக்க மாவோட அளவுக்கு 4-5 அடைக்கிட்ட வரும். இந்த மாதிரி தோசை டவா நல்லா சூடானதுக்கப்புறமா டைரெக்டாக இது போல் அடை தட்டிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டைரெக்டாக தட்டுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா வாழை இலையில தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போலிலாம் செஞ்சு போடுவோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் நார்மலான எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். கேழ்வரகு மாவு நல்லா வேகணும், அப்போ தான் ரொம்ப நல்லது. சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிற்று உபாதைகள் எதுவும் வராது. அதனால் இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு பொறுமையாக வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிருச்சு, முழுமையாக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அடை தட்டி 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு வெளியில் எடுத்துடலாம். இந்த அடை வந்து முழுமையாக ஆறணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிரித்து எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், எல்லா அடையுமே சின்ன சின்ன பீசஸாக எடுத்தாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த நிலக்கடலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி குறகுறப்பாக இருந்தால் தான் லட்டு சாப்பிடும்போது கடலை கடிப்படும், அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி அடை இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. பெரிய ஜார் எடுத்தீங்கன்னா ஒரே டைமில் அரைப்பட்டுரும். நான் சின்ன மிக்சி ஜார் எடுத்துருக்கிறதுனால 2 டைம் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு பொடியாக அரைச்சி சேர்த்தா போதும். இப்போ எல்லா அடையும் நம்ம அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ அதே மிக்சி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. துருவின வெல்லம் எடுத்துக்கோங்க. அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்ச வெல்லத்தை நம்ம எடுத்து வச்சிருக்க ராகியோடைய சேர்த்துருங்க. அடுத்து இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளத்தில் இருக்க தண்ணியே போதுமானது. இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா நெய் இதெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் வந்து ராகியோடைய எல்லா பகுதியிலையும் படுறது அளவுக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கை சூட்டுக்கு அந்த வெல்லம் வந்து நல்ல இலக்கம் கொடுத்து வரும். அதனால் இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இது போல் உருண்டையாக உருட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும். அதனால் நீங்கள் கையில் நெய் எண்ணெய்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், ராகி சிமிலி பாரம்பரிய முறையில் ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கருப்பு எள் எடுத்துக்கோங்க.
கருப்பு எல்லில் பொதுவாக வந்து டஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 2-3 டைம் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். மண் இல்லாத எள்ளு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை, அப்படியே கூட வறுத்துட்டு யூஸ் பண்ணலாம். இதில் லேசாக டஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைனா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து கருப்பாக அந்த தண்ணி வந்து வருது. இந்த மாதிரி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எள்ளு நல்லா சுத்தமாயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு இரும்பு கடாய் யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ நம்மளுக்கு இரும்பு சத்தும் வந்து இதில் கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இடையிடையில் மீடியமில் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கிடலாம். கைவிடாமல் இது போல் வறுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். இது நல்லா பொரிகிறது உங்களுக்கே தெரியுதுல்ல. கருப்பு கலரில் இருக்கிற எள் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு அங்கங்கே ஒயிட் கலரில் தெரியுது. இது வந்து கரெக்டான டைம். இந்த டைமில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது போல் கரண்டி வச்சுட்டு நல்லா இது போல் பண்ணிக்கோங்க. அப்போ இது சீக்கிரமாக ஆறிடும். இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் எள்ளு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1 கப் அளவு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து சேர்த்துக்கோங்க. தமிழில் ஆளி விதைன்னு சொல்லுவோம்ல, அந்த விதை தான் இது. கடைகளில் ஆளி விதைன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா இதுவும் படப்படான்னு பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப பொரிஞ்சு வெளியில் தெரிக்குதுன்னா நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கூட நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுடலாம். இடையிடையில் கலந்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இது போல் சன்னி வச்சுருப்போம்ல, அது வச்சு இது போல் மூடிட்டு இடையிடையில் நீங்கள் கலந்துக்கிடலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது நல்லா படப்படன்னு புரிஞ்சிருச்சு. கலரும் லேசாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எள்ளு கொட்டி வச்சுருந்தோம்ல அதே பிளேட்டில் இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. அப்போ இது சீக்கிரமாகவே ஆறிடும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் பூசணி விதை வந்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 கப் அளவு சேர்த்தா போதும். நம்ம எள்ளும் ஆளி விதையும் அளந்தோம்ல அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பூசணி விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது சீக்கிரமாகவே வறுந்து வந்துடும். இப்போ பாருங்கள் இது லேசாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆளி விதை கூட இதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்து அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு கசகசா வந்து சேர்த்துக்கோங்க. கசகசா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம சாப்பாட்டில் 1-2 ஸ்பூன் தான் சேர்க்குறோம். ஆனால் இது டெய்லி எடுத்துக்கிற போது ரொம்பவே நல்லது. இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள் படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இதை வந்து நம்ம ஏற்கனவே பொருட்கள் கொட்டி வச்சுருக்க தட்டில் வந்து கொட்டக்கூடாது. இதை தனியாக தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அரைக்கும் போது வேர்க்காது. அப்படி இல்லைன்னா சூடாக இருக்கனால அரைக்கும் போது வேர்த்துட்டு நம்ம லட்டு வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். கசகசாவை மட்டும் சேர்க்கலை. ஆனால் கசகசாவும் நல்லா ஆறி இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். பாதி கசகசா மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. மீதியை வந்து நம்ம லட்டுவில் கடைசியாக சேர்க்கணும். இப்போ இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு வெல்லம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இது ரெண்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வெல்லம் அரைப்படலைன்னா நல்லா துருவிட்டு சேர்த்துட்டு அரைங்க. அப்போ இது நல்லா அரைப்பட்டுரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நான் உருக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் உருக்கிட்டு கூட சேர்க்கலாம். இப்போ கை வச்சுட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கை சூட்டுக்கே அந்த வெல்லம் நல்லா இலக்கம் கொடுத்து வரும். அதனால் நம்ம இதில் பாகு காய்ச்சி ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. இப்போ இதை நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. லட்டு பிடிக்கிற அளவுக்கு பதம் வரணும். அந்த வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்துட்டு கூட பிசையலாம். ஆனால் தண்ணி, பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சேர்க்கக்கூடாது.
ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ணும்ல, அதனால் வந்து தண்ணி பால்லாம் சேர்த்துறாதீங்க. எண்ணெயும் சேர்க்க வேண்டாம், நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. லட்டு பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மீதம் வச்சுருந்தோம்ல கசகசா, அதை வந்து இது கூட சேர்த்துருங்க. இது எதுக்காக நம்ம கடைசியாக கொஞ்சம் கசகசா சேர்க்குறோன்னா, பார்க்குறதுக்கு அங்கங்கே சின்ன சின்ன டாட் இருக்கும், அப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம அரைக்கும் போதே எல்லா கசகசாவையும் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்கள்லையுமே எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இது டெய்லி ஒரு லட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ஆனால் ஒன்றுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். ஒரு லட்டுவே நல்ல ஹெவியாக இருக்கும், அதனால் ஒன்றே போதும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. லேசாக சூடு இருந்தால் கூட அது நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 10 நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். 10 நாளைக்கு மேலே நீங்கள் வைக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லட்டு பிடிக்கிறது அளவுக்கு நல்ல பக்குவத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம லட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதுக்கு கையில் நெய் எண்ணெய்லாம் தடவணும் அவசியம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் லட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான லட்டு ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தோட லிங்க்கும் வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க, அப்போ தான் நம்ம லட்டு வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கும். இப்போ நம்மளோட லட்டு சூப்பராக தயாராகிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா லட்டு மாவையும் பிடிச்சி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க, கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம வறுக்கும் போது கருப்பு உளுந்து கரெக்டாக வறுப்பட்ட டைம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதுவே வெள்ளை உளுந்துனா அது வறுப்பட்டுச்சா என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுமையாக 2 கப் அளவு கருப்பு உளுந்தில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போ இந்த உளுந்தில் நிறைய தூசி இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வறுக்க போகிறோம். இதுக்காக நீங்கள் வெயிலெல்லாம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வெயிலில் கூட காய வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஃபேன் காற்றுல தான் காய வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் ஃபேன் காற்றுல கூட இதை வந்து காய வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு அகலமான பிளேட்டில் க்ளீனான ஒயிட் துணி விரிச்சுக்கோங்க. நம்ம எப்போதும் அரிசி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் காயப்போட வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி துணி விரிச்சிட்டு இது போல் வடித்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க. இப்போ இது ஃபேன் காற்றுக்கு கீழே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி காய வச்சு பண்ணும்போது தான் லட்டு வந்து ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா உலர்ந்துருச்சு, கொஞ்சம் கூட இதில் ஈரம் இல்லை. இப்போ இதை நம்ம ஒரு மண் சட்டியில் சேர்த்துட்டு வறுத்துடலாம். நீங்கள் நார்மல் கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கோம்ல உளுத்தம்பருப்பு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். நம்ம அந்த வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கோம்ல, அதோட கலர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமே நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா கரிஞ்சு போயிடும், லட்டு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது. இப்போ பாருங்கள், வெள்ளை உளுந்தோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்தே நல்ல சூடாக இருக்கும், அந்த சூடே போதுமானது பொட்டுக்கடலை வறுபடுறதுக்கு. எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வறுத்த நிலக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. உளுந்தில் இருக்க சூடு நல்லா குறையிறது வரைக்கும் இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. சூடு இருக்கும்போது அரைச்சோன்னா நம்ம செய்கிற லட்டு வந்து வேர்த்துரும், அதுக்கப்புறம் அது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
அதனால் கொஞ்சம் கூட சூடு இல்லாத போல் நல்லா ஆற வச்சுக்கோங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு க்ளீனான மிக்சி ஜாரில் இதை மாற்றிக்கோங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் பல்கான குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா மிஷினில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது அரிசி மாவுலாம் அரைப்போம்ல, அந்த மில்லில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி வாங்கிக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பொடி பண்ண கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இது போல் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் இது போல் கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் உடைச்சாச்சு. இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுத்தமான செக்கில் ஆட்டி வாங்கின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக உருக்கின நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 3/4 கப் அளவு எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை அப்படியே சேர்க்குறத விட லேசாக வெதுவெதுப்பாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எண்ணெய் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் நெய்யை உருக்கிட்டு கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் பாரம்பரிய முறைப்படி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறது தான் வழக்கம். ஃபைனலாக இதில் 1/4 கப் அளவுக்கு நெய்யில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்து பண்ணும்போது டேஸ்டியாக இருக்கும். இடையிடையில் நம்ம வாயில் கடிப்படும். அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடாக இருக்கும். அதனால் இது போல் ஒரு கரண்டி வச்சுட்டு கலந்துக்கோங்க. இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சுட்டு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம தேவையான அளவு எண்ணெய் நெய் சேர்த்து பிசையும் போது தான் லட்டு ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும். உங்களுக்கு என்ன சைஸில் லட்டு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இது தினம் ஒரு லட்டு சாப்பிட்லாம். எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச அளவு காலையில் மத்தியானம் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா உளுந்து ரொம்ப ஹெவி ஃபுட்டுன்றதுனால நம்ம ஈவினிங்கோ இல்லைன்னா நைட்டோ எடுத்துக்கிறத விட காலை நேரத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி மட்டும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டியான உளுந்து உருண்டை சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ஹலீம் சீட்ஸ் நான் ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவு இருக்கும். இதுக்கே நம்மளுக்கு 35 லட்டு கிடைக்கும். இதை நம்ம ஊற வைக்கணும். நம்ம சப்ஜா சீட்ஸ்லாம் உப்பி வரும்ல, அதே போல் இதுவும் நல்லா உப்பி வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஹலீம் சீட்ஸை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது முங்குறது அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் இது நல்லா ஊற வச்சிடணும். இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், இல்லை மற்ற சாப்பாடுகளோட சேர்த்து கூட சாப்பிடலாம். ஆனால் குழந்தைங்களுக்குலாம் இது போல் லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்கள், இது இப்போவே நல்லா ஊற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊற வச்சு 2 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ளே நல்லா இது போல் உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் நல்லாவே முழுமையாக ஊறிடும். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம போட்ட சைஸை விடவே நல்லா டபுளாக இருக்குல்ல. தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு முழுமையாக உப்பி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடுபடுத்திக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் இதில் வெல்லம் சேர்க்கணும். துருவின வெல்லம் சேருங்க. 1 கப் அளவு ஹலீம் சீட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்க்கணும். அதுதான் ரேஷியோ. நான் 1/2 கப் அளவுக்கு ஹலீம் சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான்
1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். துருவிட்டு வெல்லத்தை அளந்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த வெல்லம் வந்து இந்த நெய்யிலேயே நல்லா கரைஞ்சிரும். ஸ்லோலேயே வச்சுட்டு, அதாவது சிம்லேயே வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. அப்போ இது சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள், லேசாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது முழுமையாக கரையணும், கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், முழுமையாக வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சிருக்கிற ஹலீம் சீட்ஸை இதில் சேர்த்துடணும். அந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்துட்டே இருக்கணும். நீங்கள் இடையிடையில் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட கலந்துக்கிறலாம். இப்போ இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது போல் இது நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம கலந்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு நட்ஸோட பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறலாம். உதாரணத்துக்கு பாதாம் பவுடர் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா முந்திரியை பிடிச்சி அதை வந்து பவுடர் பண்ணி சேர்க்கலாம். இல்லைனா வறுத்த நிலக்கடலை இருக்குல்ல, அதை கூட நீங்கள் பவுடர் பண்ணி சேர்க்கலாம். அப்படி இல்லைனா எள்ளு இருக்குல்ல, அதை கூட பொடி பண்ணிட்டு சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இந்த நட்ஸ் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இப்போ நட்ஸ் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா இது போல தான் இருக்கும். இந்த மிக்சர் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம நார்மல் லட்டு பிடிக்கிற மாதிரி ஹார்டாக இருக்காது. ஏன்னா வந்து ஹலீம் சீட்ஸ்க்கே அந்த ஒரு தன்மை இருக்குது. இது போல் லட்டுவை நல்லா வந்து உருட்டிக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். இதை நீங்கள் 15 நாளைக்கு தாராளமாக வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. ஒன்றுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இந்த லட்டு சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டுவாங்க. ரொம்ப பெரிய உருண்டையாக கூட செய்யக்கூடாது. இதுதான் வந்து இதுக்கான அளவு. ஒரு நாளைக்கு இந்த அளவு சைஸில் லட்டு சாப்பிட்டா போதும். இதில் ஹேர் க்ரோத், அதுக்கப்புறம் எலும்புக்கு நல்லது, ப்ரோட்டீன் சத்து இருக்குது, நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நிறைய நோய்கள்லேருந்து நம்மளை இந்த லட்டு சாப்பிட்டு பாதுகாத்துக்கிறலாம். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கர்ப்பப்பையில் இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு இது வந்து நல்ல வந்து ஹெல்த் கொடுக்கும். பீரியட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அதாவது இரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா கூட இது வந்து சரிப்படுத்தும். ஸோ கட்டாயம் வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கெட்டது பொருட்கள் சாப்பிடாம இது போல் நல்ல பொருட்கள் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தோம்னாலே கெட்ட பொருட்கள் சாப்பிட மாட்டோம். அதே சமயம் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் வழிவகுப்போம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாய் இப்போ நான் சூடுபடுத்தலை, இது நார்மலாக தான் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத நார்மலான ரவை தான். நம்ம உப்புமாலாம் செய்கிறதுக்கு பயன்படுத்துவோம்ல, அந்த ரவை. இதை கை வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். இல்லை டால்டா, வெஜிடபிள் ஆயில், இப்படி உங்களுக்கு விருப்பமான எந்த பொருள் வேணாலும் சேர்த்துக்கிறலாம். நெய் சேர்த்திங்கன்னா இதனுடைய வாசனை நல்லா பிரமாதமாக இருக்கும். அதுக்காக நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கை வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க நெய் இந்த மாவினுடைய எல்லா பகுதியிலையும் படுறதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்க்கணும். நல்லா கெட்டியான ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் கை வச்சு நல்லா பெசரி விடுங்க. உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கிறலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நல்லா இதை வந்து தேய்ச்சி பெசரி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி வறுக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நல்லா வறுப்பட்டுருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும்.
இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரளவுக்கு மிதமான சூட்டுக்கு வர்றது வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. சின்ன பவுலாக எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக நம்ம எடுக்க தேவையில்லை. இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல கோதுமை மாவு ரவையும் அது ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வயிற்றுக்கு எந்த உபாதையும் வராமல் இருக்கும். ஏன்னா கோதுமை மாவு பச்சையாக சாப்பிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு கெடுதல். அதனால் இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறலாம். அதுக்காக தான் இது போல் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறோம். நீங்கள் எந்த அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறீங்களோ அது அளவுக்கு கரெக்டான ஒரு கிண்ணமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் ஆயிடக்கூடாது கிண்ணம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிண்ணத்தில் எல்லா மாவையுமே சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி கூட அவிச்சு எடுத்துக்கிறலாம். நான் ஒரு கடாயில் அன்றைக்கி வேக வச்சு காமிக்க போகிறேன். இது போல் ஒரு ஸ்டாண்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு அந்த கிண்ணத்தையும் சேர்த்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி போட்டு மூடிட்டு அந்த கடாயையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இது முழுமையாக ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முழுமையாக ஆறி இருக்குது. இப்போ ஒரு பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் மாவு ஜலிக்கிற சன்னி, இது 2 எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாவை நல்லா ஜலிச்சு சேர்க்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி. இதில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருக்கும். ஏன்னா இது நம்ம வறுத்துருக்கோம், அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கோம். அதனால் மாவு கொஞ்சம் கொஞ்சம் கட்டிப்பட்டிருக்கும். அதனால் நல்லா இது போல் ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சுட்டு மீத இருக்க அந்த கப்பி மாவு இருக்குல்ல, இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் நைஸாக ஜலிச்சிடணும். பாருங்கள், இப்போ மிக்சி ஜார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிறது போக மீத இருக்க கப்பி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா நைஸாக எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது நீங்கள் ஈஸியாக அரைக்கிறதுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சாச்சு. இதையும் நம்ம ஒரு தடவை ஜலிச்சுட்டே சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், நான் மாவு நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லட்டு மாவு நல்லா தயாராகிருச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நாட்டு சக்கரை வெல்லத்தை பொடி பண்ணதெல்லாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு முடிஞ்சளவு நல்லா பொடி பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவோட இதை சேர்த்துருங்க. இப்போ இந்த மாவையும் வெல்லத்தையும் சேர்த்து ஒரு தடவை கை வச்சு நல்லா பெசரி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கிறலாம். சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் 1/2 கப் அளவு சர்க்கரையை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ தான் பிசைஞ்சாலும் அந்த வெல்லம் அந்த மாவோட கொஞ்சம் கூட ஒட்டாத மாதிரியே இருக்கும். அப்போ நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு இந்த வெல்லத்தையும் மாவையும் ஒன்றாவே சேர்த்து போட்டு நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு நான் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். இப்போ எவ்வளோ நைஸாக இருக்குது அந்த வெல்லம், அதுக்கப்புறம் இந்த மாவு, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு மாவு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்தளவு சாஃப்டாக இருந்தால் தான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில் கடிப்படுற மாதிரி இருந்ததுன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒவ்வொரு டைமும் அரைச்சிக்கிறோம். இது கூட கொஞ்சம் போல் நட்ஸு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சுட வச்சுட்டு சூடாக இருக்கும்போது அந்த நெய்யை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை பெசரிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நட்ஸை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இப்போ கை வச்சு நம்ம நல்லா பெசரிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் மாவு ட்ரையாகவே இருக்க மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சு பாருங்கள். அப்போ கரெக்டான ரேஷியோ வரும். இப்போ இது போல் நல்லா கைவிடாமல் பெசரிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்கறதுனால இந்த லட்டுவுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதே சமயம் நம்ம கோதுமை மாவில் லட்டு செய்கிறனால சோம்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் ஜீரண சக்தியும் அதிகரிக்கும். வயிற்றுக்கு எந்த உபாதையும் கூட கொடுக்காது. அதுக்காக தான் முக்கியமாக நம்ம சோம்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கைவிடாமல் இது போல் நல்லா பிசைஞ்சுக்கிறணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க நெய் மாவினுடைய எல்லா பகுதியிலையும் ஒட்டும். அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு எசவாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சதுக்கு அப்புறமாவும் எனக்கு லட்டு பிடிக்க வரலை. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சூடு பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம மறுபடிக்கும் நல்லா பெசரி எடுத்துக்க போகிறோம்.
நெய் நல்லா சூடாக இருக்கும், அதனால் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வந்து எனக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு வந்து மாவு சில டைம் வந்து அதிக நெய் இழுக்காது, சில மாவு பார்த்திங்கன்னா அதிகமாக நெய் இழுக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்து வந்து பிசைகிறாப்புல இருக்கும். ஸோ நெய்யினுடைய ரேஷியோ கோதுமை மாவுக்கு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு மாவு உருண்டை பிடிக்க வரலைன்னா எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் சேருங்க. அப்பவும் வரலைன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேருங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா நம்ம பெசரி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ நல்லா நனைஞ்சிருக்கு பாருங்கள், அந்த மாவு நெய்யிலேயே நல்லா நனைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு நல்லா இது போல் அழுத்தி விட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்பவும் அழுத்திடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாம் வெளியில் வந்துடும். அப்புறம் இந்த லட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் கடிக்கிறதுக்கு. அதனால் ரொம்ப மெல்லிசாக இது போல் திரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல அழகான ஒரு உருண்டையான ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் இதில் 1/2 கப் அளவு பிஸ்தா சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு பிஸ்தா இருக்கும். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு கட் பண்ணின முந்திரி, 1/2 கப் அளவு கட் பண்ணின பாதாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இதில் விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கிறலாம். அக்ரூட், நிலக்கடலை, அதுக்கப்புறமா சிரோஞ்சி, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸு சேர்த்துக்கிறலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இதில் உங்களுக்கு ஏதாவது நட்ஸ் பிடிக்கலைன்னா அதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறலாம். இந்த 3 நட்ஸுமே நான் வந்து 100 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஓரளவு வதங்கிருச்சு. இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக முறுமுறுப்பாக வதங்கினா போதும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த நெய்யை வந்து இதில் சேர்த்துடக்கூடாது. நெய்யை கடாயிலேயே வச்சுட்டு பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதே கடாயில் மற்ற இன்க்ரீடியண்ட்டும் வறுக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதே கடாயில் மீத நெய் இருக்குல்ல, அதில் 100 கிராம் அளவு 1/2 கப் அளவு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. அதாவது உலர் திராட்சை சேர்த்துட்டு லேசாக உப்பி வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். நான் வந்து சிகப்பு கலர் உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு கலரில் இருக்கும்ல, அந்த உலர் திராட்சை கூட சேர்த்துக்கிறலாம். அது இன்னுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. இதில் நம்ம இவ்வளோ நட்ஸு அதுக்கப்புறமா அந்த உலர் திராட்சையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது சாப்பிட்றதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் கூட வராது. அவ்வளோ ஹெல்த்தியான லட்டு. இப்போ பாருங்கள், இது நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய்யை அப்படியே கடாயில் வச்சுட்டு இந்த உலர் திராட்சையை மட்டும் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம்ல நட்ஸ், அது கூட சேர்த்துடலாம். நான் சொன்னது போல் நெய் கடாயிலே இருக்கட்டும், ஏன்னா அதில் தான் நம்ம வந்து பேரிச்சம்பழங்களை வதக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கோங்க. கொட்டை இல்லாத சீட்லெஸ் பேரிச்சம்பழங்கள் எடுக்கணும். நான் வந்து 200 கிராம் அளவு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், அதாவது 1 கப் அளவு. இதை வந்து நம்ம ஏற்கனவே மீதம் வச்சுருந்தோம்ல நெய், அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும். நீங்கள் எந்த வகை பேரிச்சம்பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த பேரிச்சம்பழங்களை நெய்யில் வதக்கும் போது ஒரு தனி மனம் கொடுக்கும். அதே மாதிரி இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக அரைக்க முடியும். மிக்சி ஜாரும் கெட்டு போகாது. இதை வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அங்கங்கே பேரிச்சம்பழங்கள் தென்பட்டால் கூட பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், வாயில் கடிப்படும் போதும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், பேரிச்சம்பழங்களை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே உலர் திராட்சை நட்ஸ்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதில் இந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டு கையிலையே நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஏலக்காய் தூள் சேர்க்கணும், அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க. இது முழுமையாக ஆறி இருக்கிறதுனால நம்ம பிசையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன பகுதியாக எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். நல்ல லட்டு மாதிரி ஷேப் கொடுங்க. நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி பிடிங்க. அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு உருட்டுங்க. நம்ம கையில் நெய் தடவி இருக்கிறதுனால கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது, ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும். இப்படியே கூட நீங்கள் வைக்கலாம், ஆனால் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா பார்க்க அழகாக இருக்கும்ல, அதனால் உள்ளங்கையில் வச்சு நல்லா இது போல் அழுத்தி உருட்டுங்க. லட்டு கண்டிப்பாக உடையாது, ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பேரிச்சம்பழங்கள் நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக செயல்படும். அதனால் லட்டுகள் உடையாது. தாராளமாக இந்த மாதிரி அழுத்தி உருட்டுங்க. வாவ், எவ்வளோ சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவையும் உருட்டி ஒரு பிளேட்டில் அடிக்கிருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு சூப்பராக தயாராகிருச்சு.